தமிழின் வழிகாட்டி வர்த்தக சோலை நேரம் 11 மணி. கடந்த 2 வருடங்களும் குறிப்பிட்ட நேரத்துக்கு நிகழ்ச்சிகளை ஆரம்பித்து புகழ் சேர்த்த தமிழின் வழிகாட்டி தம்பி உங்கள் எல்லோருக்கும் அண்ணன், எனக்கு தம்பி செந்தி. இப்பொழுது இந்த நிகழ்ச்சிகளை பத்தி சவுண்ட் சர்வீஸ் ஒலி அமைக்க, ஜெயா வீடியோ ஒளி அமைக்க, வேர்ல்ட் தமிழ் நாதஸ்வரம் மியூசிக் கனடா மங்களை இசை ஆரம்பிக்க, அதற்கான ஆசையையும் நன்றியையும் கூறி திரு தமிழின் வழிகாட்டி செந்தியவர்கள் 30 செகண்டில் தனது வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மேடையில் இறங்க மங்களை இசை தொடரும். மீண்டும் என் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, வர்த்தக பெருமக்களே, 2004 2வது நாள் நிகழ்ச்சி இதோ 11 மணிக்கு மங்களகரமாக கலகலப்பாக ஆரம்பமாகின்றது. மீண்டும் என் சிறந்தாழ்த்திய நன்றிகள் வணக்கங்கள். இப்பொழுது மங்கள இசை தொடர்ந்து நடைபெறும். அத்துடன் மங்கள விளக்கேற்றல், தமிழ் தாய் வாழ்த்து, கனடிய கீதம் நடைபெறும். தொடர்ந்து மங்கள இசை. நன்றி.
மங்கள இசையிடையே எமது சம்பிரதாய நிகழ்ச்சிகள் மங்கள விளக்கேற்றல், தமிழ்த்தாய் வாழ்த்து, மௌன அஞ்சலி, கனடிய கீதம் முதலில் இது வர்த்தகச்சோலை. முற்று முழுதாக வர்த்தகர்கள் ஒன்றிணைந்து செந்தியின் மூலம் இந்த வர்த்தகர்கள் என்னென்ன வியாபாரம் செய்கிறார்கள் தமிழன் வழிகாட்டியுடன் மட்டும் நின்று விடாது. அவர்களுக்கு வருடா வருடம் இப்படியானவர்களை திறமைகளையும் அவர்கள் தொழில் சார்ந்த நிலைமைகளையும் எடுத்துரைக்கும் இந்த வர்த்தகச்சோலை நேற்று சாதாரண பல மக்களுடன் கதைத்த பொழுது செந்திக்கு தெரியாது, செந்தி அவரை பாராட்டக்கூடாது, இந்த அடுத்த முறை இதை விட சிறப்பாக நடத்த மாட்டார், என்ன பிள்ளை விட நேரம் காணாது அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறதே ஒழிய உண்மையாகவே வந்த பொதுமக்கள், சிறுவர்கள், நடுத்தர வயதினர் ஒவ்வொருவரும் பாராட்ட தவறவில்லை. இந்த நிகழ்ச்சியை இங்கே நீங்கள் பார்த்தால் கருகந்தையா, பிரான்சிஸ், தயாபுரம் பல்சுமைப்பட்ட தொழில் சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் தொழிலோடு சேர்ந்து கலை, நடிப்பு, பொதுநல சேவை போன்றவற்றை பலர் இங்கே முன்னுக்கு நின்றபடித்தால் இந்த வெற்றி பிரபஞ்சமாக வந்தது. இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது உங்களுக்கு தொடர்ந்து தொகுத்து தருபவர் உங்கள் எல்லோருக்கும் நன்கு தெரிந்த, அவரை ஒரு வரியில் நான் விளங்கப்படுத்தி போட்டு செல்லலாம், ஆனால் நீங்கள் பேசுவேன். அவர் நடிகர் எல்லோ தயாபரன் உண்டு, ஒரு ஆள் செல்வார் அவர் பாடகர் எல்லோ உண்டு, ஒரு ஆள் செல்வார் அவர் அறிவிப்பாளர் எல்லோ உண்டு, ஒரு அவர் இன்சூரன்ஸ் செய்கிறவர்கள் உண்டு. எனவே உங்களுக்கு என்னென்ன வகையிலே தயாபரன் தெரியுமோ அந்த தயாபரன் அவர்களை தயவு செய்து மூடை கலைக்கிறேன். தயாபரன் 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 ஏலம்போடையில் கூப்பிட்டு நான் மூன்று தினமுறை. வணக்கம், குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இப்பொழுது குத்துவிளக்கேற்றி எங்களுடைய விழாவை ஆரம்பிக்கின்றோம். சிந்தனை பூக்கள் ஆசிரியர் திரு எஸ் பத்மநாதன், ஸ்ரீதரன் துரைராஜா, திரு வைரா கரணிநாதன், திரு குலா செல்லத்துறை, மெதுவாக உன்னை தொட்டு புதிய படம் தயாரிப்பாளர் திரு பரராஜசிங்கம், ஜெயா வீடியோ உரிமையாளர், ஞானம் ஸ்டூடியோ திருவாளர் கதிர், முருகன் புத்தக சாலை உரிமையாளர் திரு அருள் சுப்பிரமணியம், திரு சிவராமலிங்கம், திரு மாலன் ஜோசப், திருமதி யசோ சபாரட்னம், ராயல் கெனடியன் மவுண்டட் போலீஸ் கான்ஸ்டபிள் ஸ்டீபன் செல்ஸ், சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் மிஸ்டர் கிளாண்டன் மெக்காலி. தமிழன் வழிகாட்டி ஆதவன் பப்ளிகேஷன் ஆதரவில் செந்தியின் வர்த்தகச்சோலை 2004 2வது வருடத்தில் 2வது நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று உலக தமிழ் நாதசுர இசை கனடா நாதசுரம் நாதசுர வித்வான்கள் திரு பி சித்ரவேல், திரு என் சபாநாதன், திரு எஸ் ஜெயச்சந்திரன், தவில் வித்வான்கள் திரு பி யோகலிங்கம், திரு பி எஸ் சுந்தரம், திரு ஜே சூரியகுமார் ஆகியோரின் மங்கள இசையுடன் பல வர்த்தக கலைஞர் பிரமுகர்கள் இப்பொழுது இந்த விழாவை குத்து விளக்கேற்றி இன்றைய தினம் இந்த விழா நேற்றைய விட பன்மடங்கு பொலிவுடன் திகழ்வதற்கு இங்கே குத்து விளக்கேற்றி இந்த விழாவை ஆரம்பித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த குத்து விளக்கேற்றி முடிந்தவுடன் தமிழ்த்தாய் வாழ்த்து, அதனைத் தொடர்ந்து கனடா கீதம், அதற்கு பின்னர் தொடர்ந்து மங்கள வாத்தியம் இந்த வேளையில் முழங்கும். இப்பொழுது நம்மை ஈன்ற, நம்மை வளர்த்த, நம்மை புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ வைக்கும் நாம் பிறந்த மண்ணிற்கு வணக்கம் செலுத்துவதற்கு தமிழ்த்தாய் வாழ்த்து செல்வி சிந்து ராஜா, செல்வன் சாரங்கன் ராஜா இப்பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்து தெரிவிப்பார்கள். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வானமடைந்தும் அழிந்திடும் வான்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களிந்தினும் தமிழ் மொழியோங்க துலங்க வையகமே, தொல்லை வினைந்தர் தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே, வானமறிந்தும் அறிந்து வளர் மொழி
வாழியவே. அடுத்து புலம்பெயர்ந்த மண்ணாகிய கனடா தாய்க்கு வணக்கத்தை தெரிவிப்பதற்கு இங்கே ஒரு மாணவி காத்திருக்கின்றார். நாம் இங்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து உதாரணமாக செயல் வீரர் செந்தி இப்படி ஒரு விழாவை செய்வதற்கு மூல காரணமாக இருப்பது இந்த பூமி. இந்த பூமியை நாங்கள் வணங்குவது மிக மேலான ஒரு செயலாகும். அந்த வகையில் செல்வி மயூரி மாலன் இங்கே கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் ஒரு மாணவி. இவர் உங்களுக்கு நன்கு அறிமுகமான திருமதி கௌரி மாலனின் புதல்வி. அத்துடன் இவர் ஒரு சிறந்த பாடகி, நடிகை, சிறந்த மாணவியும் கூட. யோக் பல்கலைக்கழகத்திற்கு சட்டப்படிப்பிற்காக அதிகூடிய புள்ளிகளை பெற்று ப்ரீ அட்மிஷன் பெற்றுள்ளார். இவரை பாராட்டுவோம். இப்பொழுது அவர் உங்களுக்கு கனடா கீதத்தை பாடி காண்பிப்பார். Oh, Canada, our home and native land, true patriot love in all thy sons command. With glowing hearts we see thee rise, the true north, strong and free. From far and wide, oh Canada, we stand on guard for thee. God keep our land glorious and free. Oh Canada, we stand on guard for thee. Oh Canada, we stand on guard for thee. நன்றி. நன்றி செல்வன் சாரங்கன் ராஜா, செல்வி சிந்து ராஜா, செல்வி மயூரி மாலன். இப்படி வாழ்வதற்கு மூல காரணமாக இருந்த மாவீரர்களுக்கும் நடந்த உக்கிரமான போரில் மாண்ட அப்பாவி மக்களுக்கும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று மௌனம் சாதிப்போமாக. மங்கள வாத்தியத்தோடு மீண்டும் எமது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம்.
சொல்லி ஏசியன் ஹெரிட்டேஜ் மாதம். இந்த மாதத்தில் இப்படி ஒரு தமிழர் நாங்கள் எல்லாரும் ஒரு இடத்துல சந்திக்கிறது ஒரு உண்மையாக எங்களோட கனடா அரசாங்கத்துக்கும் ஒரு சாதனை. ஏசியன் ஹெரிட்டேஜ் மந்தில் நாங்கள் இப்படி ஒன்று ஒருத்தர் செய்கிற பொழுதுல தூர காலங்களில் கண்டவியை சந்திக்கிற சந்தர்ப்பம். சகல வியாபார நிலையங்களும் தமிழ் நிலையங்கள் விசேடமாக தமிழரை நம்பி இருக்கிறது. அவைகளுக்கு கை கொடுத்து எங்களோட பொருளாதார நிலைமையை நாங்கள் கூட்டுறதுக்கும் வலுப்படுத்துறதுக்கும் ஒரு அரிய சந்தர்ப்பம். என்ன நாங்கள் எங்களோட தமிழக நிலையம் பொருளாதாரமும் மேலும் வளர்ந்து போகிறதுக்கு இப்படியான சந்தர்ப்பங்களை மேலும் மேலும் பல கழகங்களோ பல நிலையங்கள் நடத்த வேணும். ஒரு வெற்றிகரமான நிகழ்வாக நாங்கள் நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். நாங்கள் இது எங்களோட நாட்டில் குழந்தைகள பள்ளிக்கூட பராமரிப்பு, மாணவர்கிட்ட தொழில் வாய்ப்புகள், தொழில் வசதிகளை வளம்படுத்துறதுக்காக இது ஒரு நிதி சேகரிப்பாக நண்பட இதாகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். கூடிய கதியில் ஒன்றுலாண்டுக்கும் நாங்கள் இந்த எங்களோட மாணவர் அமைப்பின் இதால் ஒரு டிக்கெட்டுகளை 28 ரூபாய்க்கு விற்று அதாலும் ஒரு ஊதியத்தை போடுற ஒரு இதாக இருக்கிறோம். அதுக்கும் எங்களோட தமிழ் மக்கள் தான் கை கொடுக்கணும். எங்களோட மாணவர் சமுதாயத்தை நாங்கள் தான் வழிப்படுத்தி போகைக்குள்ள அவை தீய வழிகளில் நடக்காமல் தீய செயல்பாடுகளில் இறங்காமல் ஒரு நல்ல பொழுதுபோக்காக அதை இயங்குறதுக்கு அவைக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இங்கே உள்ளுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கலாம். அது எந்த விதமாக துரிதமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. மாணவரை வழிப்படுத்துவதற்கு ஒரு வழியாக. நன்றி, வணக்கம். உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? ஒரு லாபம் எதுவும் இருக்கா? இந்த மாதிரி கட்டாய லாபம் இருக்குது, அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. நீங்கள் என்ன ப்ராடக்ட் விற்கிறீங்க? இதில் உங்களுக்கு லாபம் நட்டம் எதுவும் இருக்கா? ரொம்ப லாபமும் இருக்குது. அதே நேரத்தில் மற்ற வாக்கள் வர்றாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு விருப்பம் என்ன நாங்கள் கொடுக்குறோம். ஒருத்தரையும் ஃபோர்ஸ் பண்ணல, நல்லா பிஸ்னஸ் நடக்குது. இது வந்து தமிழ் இதிலேருந்து நான் வந்து ஷியாக்கா ஷம்போவை இதன்றேன். அதை விட நிறைய ப்ராடக்ட்டும் இருக்குது. லைக் சட்னி வகைகள் இருக்குது, சிப்ஸ் இருக்குது. அவ்வளோங்க. கருவண்ணா, இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த நிகழ்ச்சியை பற்றி? இந்த நிகழ்ச்சி என்ன இன்றைக்கு 2வது நாளாக நடக்குது. சனம் அடித்து விழத்தையில் அளவு சனமாக இருக்குது. அதாவது எங்களுக்கு சாப்பாடு எதுக்கே போகிறோன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு 5 நிமிஷம் பிடிக்குது. ஆக்கள் பின்னால் வர ஆக்கள் தள்ளி கொண்டு போய் விட்டால் தான் நாங்கள் சாப்பாடு இடத்துக்கே போய் விடலாம். அந்த மாதிரி இருக்குது. மற்றது நேற்றையிலும் பார்க்க இன்றைக்கு வெதர் நல்லா இருக்கிறபடியாக சில நேரம் இன்றைக்கு நிறைய பேர் கூடுதல் நேற்றையை விட மிக அதிகமான ஆக்கள் இங்கே காணக்கூடியா இருக்குது. எல்லா பிஸ்னஸ் பிளேஸும் சரியான பிஸியாக இருக்குது. வழக்கத்தில் முந்தியன்னு சொல்லிச்சுன்னா எதை நிகழ்ச்சி நடக்க பிஸ்னஸ் பிளேஸுகள் எல்லாம் கொஞ்சம் பிஸி இல்லாமல் அந்த நிகழ்ச்சிகள் முடிஞ்சாப்புறம் மேடை நிகழ்ச்சிகள் முடிஞ்சாப்புறம் தான் அந்த சாவடிகளில் வியாபாரம் நடக்கக்கூடியா இருக்கின்றது. ஆனால் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசம். அதாவது நிகழ்ச்சி தன்பாட்டில் மேடையில் நிகழ்ச்சி போய்கொண்டே இருக்குது.
சாமான் வாங்குறாக்கள் ஒரு பக்கத்தில் தங்க பாட்டில் சாமான்களை வாங்கி கொண்டே இருக்கணும். ஆனால் நிச்சயமாக நினைக்கிறேன் இந்த முறை பூத்துக்கு வந்தாக்கள் ஒருத்தருமே அப்படியான ஒரு குறைபாட்டை சொல்ல மாட்டினோம். அதாவது தங்களுக்கு வியாபாரம் நடக்கையில் நிகழ்ச்சி நடக்கைன்னு நிச்சயமாக சொல்ல மாட்டினோம். இந்த நிகழ்ச்சி மே மாதம் ஆரம்பத்தில் வந்தது. சில நேரம் இந்த வர்த்தக சோலைக்கு ஒரு வெற்றியாக இருக்கலாம். ஏனென்றால் முதலாக வெளியில் எல்லா மக்களும் வர்ற ஒரு சந்தர்ப்பம். அப்போ அதை விட நிறைய பரிசு பொருட்களை இந்த நிகழ்ச்சியில் கொடுக்குறாரு. அதாவது வெவ்வேறு மாதிரியான வயசு, அதாவது இளம் வயசு ஆட்களுக்கு ஒரு போட்டி நிகழ்ச்சி, வயசான ஆட்களுக்கு ஒரு போட்டி நிகழ்ச்சி, அப்படி வேறு வயசான ஆட்களுக்கும் நிறைய பரிசுகள் கிடைக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம். நான் நினைக்கிறேன் இப்போ தற்சமயம் இந்த அரங்குக்குள்ளே ஒரு 6000-7000 பேருக்கு கிட்டவா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அங்கால சொக்க கிரவுண்டில் மேட்சஸ் நடந்து இருக்குது. அப்போ இங்கே கலைக்கிற ஆக்கள் இங்கே அதாவது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கணும்னு நினைக்கிற ஆக்கள்லாம் அங்கே சொக்க கிரவுண்டுக்கெலாம் போய் இருக்கணும். அங்கே கொஞ்சம் சுவாசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட தனிப்பட்ட வசதியாக இங்கே இந்த சாப்பாட்டு வசதி தனிப்பட்ட ஒரு ஹாலில் இருக்கிறபடியே அதுக்கே நிறைய பேர் இருந்து, அதே சமயம் அதுக்குள்ளேயே உள்ள டிவியிலேயே ஸ்க்ரீன்லேயே இந்த அரங்குக்குள்ளே என்ன மேடையில் நடக்கிறேன்னு பார்த்து கொண்டிருக்கக்கூடியாகவும் இருக்குது. அப்போ இது ஒரு மகா ஒரு வெற்றியான ஒரு விழாவாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மைக்கு இது ஒரு வணிகர் திருவிழான்னு தான் சொல்ல வேணும். இப்படியான ஒரு விழாவுக்கு நாங்கள் வந்திருக்கிறதால நிறைய பேர் எங்களோட பழைய வாடிக்கையாளர்களை எல்லாம் நிறைய சந்திக்கக்கூடியதாக இருக்குது. அது ஒரு பெரிய இவையெல்லாம் தனியாக நாங்கள் போய் சந்திக்கிறோம்னா எத்தனையோ நாள் காலங்கள் பிடிக்கும். இதில் நிற்க ஒவ்வொருத்தரும் வந்து ஹலோ கருவண்ணே கருவன்னு கூப்பிட்டுட்டு போகிற போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. பழைய வாடிக்கையாளரை சந்திக்கிறது இதுதான் எங்களுக்கு கிடைக்கிற வெற்றி. அதுதான் ஏன்னா நாங்கள் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, நாங்கள் இங்கே வந்து ஒரு சாமானியம் கொண்டு வந்து விற்கிறதுக்கு இல்லை, வீட்டை கொண்டு வந்து வச்சு இங்கே விற்க இல்லாது. அதுபடியாக நாங்கள் எங்களோட பழைய வாடிக்கையாளர்களை சந்திக்கிறது எங்களுக்கு நிறைய சந்தோஷமாக இருக்குது. அதுதான் நான் சொல்ல வேணும். நன்றி.